ஆனந்தே சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டேங்குது. மூச்சு ஆங்கி எடுக்கானுவா. காதுதான் எதுக்கு இந்த காமெடி இப்போ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, கடந்த சில மாதங்களாக என்னோட வாழ்க்கை வந்து இந்த ஆனந்தே இந்த மாதிரி தான் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது நண்பர்களே, நான் வேலையில் இருக்கும்போதும் சரி இல்லை சும்மா இருக்கும்போதும் சரி எனக்கு யாருமே கால் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு ஃபோன் காலே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நான் தூங்க போயிட்டேன்னா மட்டும்தான் எனக்கு ஃபோன் காலே வந்துட்டு இருக்குது. ஸோ நான் தூங்க போகும்போது எனக்கு ஃபோன் கால் வரது எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஃபோன் கால் வந்தாலும் எனக்கு வந்து அந்த ரிங்டோன் வந்து என் காதில் கேட்டே தொலைய மாட்டேங்குது. ஸோ இதனால் வந்து எந்த ஃபோன் காலையும் என்னால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. இத்தனைக்கும் என்னோட ரிங்டோனோட வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். நான் வச்சுருக்கிறது சாம்சங்கோட மொபைலு. சாம்சங்கோட அந்த ரிங்கோட வால்யூம் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு வால்யூமே என் காதில் வந்து விழ மாட்டேங்குது. அதே மாதிரி அலாரத்துக்கும் இதே ரிங்டோன் தான் வச்சுருக்கிறது மொபைலாக இருந்தாலும் நான் தூரத்தில் வச்சுக்கிட்டுனா நான் படுக்க மாட்டேன். என் பெட்டில் என் தலைமாட்டில் தான் என்னோட மொபைல் வந்து கிடக்கும். அப்படி இருந்துமே எந்த சவுண்டுமே என் காதில் வந்து விழ மாட்டேங்குது தூங்கும்போது. அது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்லிட்டாங்க, என்னோடய ஃபேமிலியிலேருந்து சொல்லிட்டாங்க, உனக்கு எதுனா அர்ஜென்ட்னா கால் பண்ணால் நீ எடுக்கக்கூட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் இங்கே தூங்கி தொலைஞ்சிட்டோம்னா எனக்கு எதுவுமே காதில் விழ மாட்டேங்குது அப்படின்ட்டு நான் எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்சால் யாராவது ஐடியா கொடுத்துருப்பாங்க எப்படி நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு, எப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தூங்கிட்டேன்னா எனக்கு எந்த சவுண்டுமே கேட்க மாட்டேங்குது. இன்கேஸ் பக்கத்தில் எவனாவது இடிஞ்சு விழுந்து செத்து கிடந்தாலுமே எனக்கு அது கேட்காது போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது என்னோட பிரச்சனை. டாடா.